இன்றைக்கு நாங்கள் உளுத்தங்களி செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். முதல் பாலை நல்லா கொதிக்க விடணும். பால் கொதிச்சு கொண்டிருக்குது. தேவையான பொருட்கள்: பசுப்பால், உளுத்தம்மா, நல்லெண்ணெய், பனங்கற்கண்டு, சிறிய அளவு உப்பு. இவ்வளோதான் தேவை. பால் கொதிச்சு கொண்டு வருது. உப்பு கொஞ்சம் போடுறேன் பாலுக்குள்ள. இந்த பால் கொதிச்சிட்டு நான் உளுந்தும் பனங்கற்கண்ணையும் போட்டு அடித்து வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கத்தியான் சட்டியல் இந்த வட்ட சட்டியில் கட்டிப்பட்ட பாக்கம் கொஞ்சம் சுடுதண்ணிக்க போட்டு அடித்து வச்சுக்கிறேன், கட்டிப்படாதபடி. பால் பொங்கிட்டுது. இப்போ இதுக்கு அவளுக்கு போடணும். கற்கண்டும் போட்டு நான் பால் நல்லா கொதிச்சோணும். அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இப்படி கிண்டோணும். என்றால் அரைச்சி நார்மல் நிலைமைக்கு வரும். இப்போ லைட்டாக அடுப்பை கூட்டிட்டு செய்யணும். இது நான் வீட்டு செய்த உளுத்தம்மா தான். நான் உளுத்தம்மா செய்யக்கு கொஞ்சம் மிளகும் போடுறேன். நான் என்ற வாயுத்தன்மை தானே உளுந்து. இப்போ கொதிச்சு வெளியிருக்க இப்போ கிண்டி கொண்டு போனேன். இல்லை கிண்ணல வாசனை வந்து கொண்டிருக்கு. உளுந்துட்ட வாசனை. பொங்குது பார்த்தீங்களா, வந்துட்டு பபுள் மாதிரி வருது. இப்படி வந்தோடனே நல்லா கிண்டினா ஓகே. இப்படி வந்தோன்றிருக்கே கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். உங்களுக்கு என்ன நல்லெண்ணெய் விருப்பமோ அதை விடும். சரி, நல்லெண்ணெயை விட்டு இப்படி பிரட்டி வந்தா 5 நிமிஷத்தில் களி செய்து முடிக்கலாம். நார்மலாக பாலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கே மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டியும் பெறலாம். ஆனால் எனக்கு அப்படி வந்தால் இந்த சட்டிக்கு கட்டி பார்த்தேன். அந்த மெட்ட நார்மல் சட்டிக்கண்டா ஓகேயா செய்ய லேசாக இருக்கு. உங்களுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை அதுக்கு ஃபிட்டாக வேணுமான்னு பார்த்து ஆஃப் பண்ணினா களி ரெடி. இது தனியாக உளுத்தமாக களி. இனி அடுத்த சமையலை சந்திப்போம். பாய்.